எப்ப பாரு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இதோட கொடுமை என்னன்னா, மின் கட்டணத்தை குறைப்பதற்கு கருத்து கேட்பு கூட்டம். எங்களுடைய கருத்தை கேட்பாங்க, நாங்க ஏத்தமானு சொல்லுவோம், ஆனா திரும்ப ஏத்துவாங்க. எதுக்கு கேட்கிற இந்த கேள்வியை எல்லாம் கேட்டுட்டு பழைய கோடி கதை திரடின்ற கதையா மின் கட்டணத்தை ஏற்று ஒரு யூனிட்டுக்கு பேசாம ஒரு சராசரி மனித விட 100 யூனிட் யூஸ் பண்ணுவோம். அப்ப 200 ரூபா ஏற்றப்படுகிறது. நீ என்ன நிரந்தர சேவை எனக்கு பண்ண அது சொல்லு. அனைத்தும் தலையில வச்சுட்டு என்னடா சார்ஜ்னா கமர்ஷியலுக்கு வந்து 4.72ங்க. ஏன்னா ரீட்டைல் ஸ்டைல்ஸ் வந்துருக்கான் 8 கோடி ரூபாய் பேக் வச்சிருக்கான். அந்த வட்டியை நம்ம தள்ள கட்டலாம். நேரு என்ற குப்புசாமி தலைமையில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். மாநிலத்திலே 9வது முறையாக மின் கட்டணம் உயர்வு. ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு 2 கட்டணங்களை ஏற்றுகிறார்கள். இந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கொடுக்கும் மிகப்பெரிய பம்பர் பரிசு இந்த மின் கட்டண உயர்வு. ஒரு ஆண்டுக்கு 2 கட்டணம் உயர்த்துறாங்க. 5வது ஆண்டு 9வது முறையாக மின் கட்டண உயர்வு. ஒரு யூனிட்டுக்கு 20 பைசா ஏத்துறாங்க. ஒரு சராசரி மனிதன் கூட 100 யூனிட்டை யூஸ் பண்ணுவான். ஒரு குடிசையில் இருக்கிறவங்க கூட 100 யூனிட் 2 யூஸ் பண்ணுவான். அப்ப 20 பைசா 400 ரூபாய் ஆச்சு. நீங்க சொல்லி 20 பைசா தானே ஒரு டீ காசு தானே. ஆனா 400 ரூபாய் 200 ரூபாய் 200 யூனிட் பண்ணி 400 ரூபாய் கட்டணும். யார் தலையில வைக்கிறீங்க? மக்கள் தலையில வைக்கிறீங்க. இது மட்டுமல்ல, 9 முறை ஏற்றப்பட்டிருக்கிறது இந்த மின் கட்டணம். இந்த ஆட்சியில கொடூரமான ஒரு சிந்தனை உள்ள ஆட்சி. எப்ப பாரு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இதோட கொடுமை என்னன்னா, மின் கட்டணத்தை குறைப்பதற்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவாங்க. நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட 8 தரம் போயிருக்கிறேன். நான் ஏத்த வேணாம்னுவேன். அங்க இருக்க சமூக ஆர்வலர்கள், கட்சியை சேர்ந்தவர்கள், பிரதான கட்சி சேர்ந்தவர்கள் போராடி நடத்திருக்கிறோம். எல்லாம் கேட்டுட்டு கட்டணத்தை ஏற்றிடுவோம். இதுதான் ஒவ்வொரு தரம் நடக்கக்கூடியது. எங்களுடைய கருத்தை கேட்பாங்க, நாங்க ஏத்த வேணாம்னு சொல்லுவோம், ஆனா திரும்ப ஏத்துவாங்க. எதுக்கு கேட்கிற இந்த கேள்வியை? பப்ளிக் கிரிவன்ஸ் மீட்டிங் எதுக்கு நடத்துற அது சொல்லு. மின் பகிர்மான தலைவர் வருவார். மின் பகிர்மான கழகத்தோட தலைவர் வந்து உட்காருவாரு. எல்லா ஏஎஸ்சி எல்லாம் உட்காந்துருப்பாங்க. நம்ம கருத்தை கேட்பாங்க. என்னப்பா அவங்க கருத்து என்னப்பா? மின் கட்டணத்தை ஏற்றக்கூடாதுங்க. மின் கட்டணத்தை ஏற்ற மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, தொழிற்சாலைகள் கஷ்டப்படுது, தொழிலதிபர்கள் கஷ்டப்படுறாங்க, எல்லாம் சொல்லுவோம். எல்லாம் கேட்டுட்டு பழைய கோடி கதை திரடின்ற கதையா மின் கட்டணத்தை ஏற்றுவோம். அப்புறம் ஏங்க நடத்துற? எதுக்கா இந்த ஜெண்டை செலவு உனக்கு சொல். அதுக்கு ஒரு லட்சம் கணக்கு எழுதுவோம். எதுக்காக செய்யற? மக்களை ஏமாற்றவர்கள் ஐவாஷ் நான் பல தரம் கோஷமிட்டு இருக்கிறேன். தந்தி டிவி, சன் டிவி எல்லாம் என்ன பேட்டி எடுத்தாங்க. கட்டணத்தை ஏத்தாதன்னு சொன்னா உள்ள ஒரு பேச்சு, வெளியே ஒரு பேச்சு. எங்களை கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் மறுநாளே புதிய கட்டணம் நடைமுறைக்கு வருகிறது. அப்ப ஏன்டா பாவிகளை ஏன் நடத்துறீங்க? இந்த கருத்து கேட்பு கூட்டம் எதற்காக? யாரை ஏமாற்ற? இந்த மக்களை ஏமாற்ற கருத்து கேட்பு கூட்டம் என்ற பெயரிலே நீங்கள் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து உள்ளீர்கள். பொய்யான முகத்தை உங்கள் முகத்திலேயே இப்ப கிழிக்க போகிறோம். ஒரு யூனிட்டுக்கு பேசாம ஒரு சராசரி மனித விட 100 யூனிட் யூஸ் பண்ணுவோம். அப்ப 200 ரூபாய் ஏற்றப்படுகிறது. என்னை போன்றவர்களுக்கு 200 யூனிட் 300 யூனிட்னா 600 ரூபாய் ஏற்றப்படும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் பாதிக்கப்படுகிறான். விளிம்புநிலை மக்கள், அடித்தட்டு மக்கள், வாழ்க்கையுடைய கடைசி அடியாற்றிய மக்கள் கூட பாதிக்கப்படலாம். இந்த மின் கட்டணம் உயர்வார். ஏற்றவில்லைன்னு சொல்லுவாங்க, ஏற்றிருப்பான். அக்டோபர் 1 நவம்பர் 1 மின் கட்டணம் உயர்கிறது 20 காசு. இப்ப 272 யூனிட்டுக்கு 2 காசு. இப்ப 292. இப்படி ஏத்துக்கிட்டே போறீங்களே, யாரை திருப்திப்படுத்த? இந்த அரசு எதற்காக வந்தது? மக்களை கசைக்கு பிழியவா? விவசாயிகளை கசைக்கு பிழியவா? தொழிலாளர்களையும் தொழிற்சங்கவாதிகளையும் தொழிலதிபர்களையும் கசைக்கு பிழியவா? எதற்காக மின் கட்டண உயர்வு? 6 மாதத்துக்கு ஒரு மின் கட்டணம் உயர்த்துகிறார்கள். தங்க வேலை மாதிரி ஏறிட்டு போகுது. சொல்லு ஏறுது. வாய்ப்பு வந்து பார்க்கலாம். விவசாயி எல்லாம், தொழிலாளர்கள் கொஞ்சம் குறையவே இல்லை, ஏற்றிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் கூட மின் கட்டணத்தை குறைத்தோம் என்று இந்த அரசு சொல்லவே இல்லை. இதற்கு காரணம் முழுக்க என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, கூட்டணி கட்சிகள் தான். இதோட கொடுமை ஒரு பகல் கொள்ள. அதிலே பில்லு வரும் நமக்கு. மின் கட்டண உயர்வு கன்சியூமர் சார்ஜ் போடுவான். அதுக்கப்புறம் போட்டீங்கன்னா நிரந்தர சேவை. நீ என்ன நிரந்தர சேவை எனக்கு பண்ண அது சொல்லு. தூக்கிட்டு போனியா என்ன தோல்ல? இல்ல எனாமா பீஸ் போட்டியா? இல்ல எல்லாமா பணம் தோண்டி கேபிள் போச்சிங்களா? ஒண்ணும் இல்ல. நிரந்தர சேவை. சரி, ரைட், ஒழிஞ்சு போ, நாசமா போ. அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா ஷார்ட் கிளைம்டு. மின் மாற்றிகள் வர உயர் மின் எடுத்தவர்களுடைய இழப்புகளை ஓன் தள்ள கட்டலாம், மக்கள் தலையில கட்டலாம்.
இதோட கொடுமை அது. அப்புறம் அபராத வட்டி, வட்டி அபராத வட்டி. நீ பேங்க நடத்துற மக்கள் தெரியல, வட்டி அபராத வட்டி போடுவோம். வட்டி பணம் கட்டலாம், வட்டி அபராத வட்டி வேற. மக்களை எவ்வளவு கொலை மிளகா அரைக்கணும் தலையில அவ்வளவு அரைச்சிடும். இவ்வளவு கொடுமையான ஒரு மின்துறை. அது மட்டுமல்ல, ஒரு மின் இணைப்பு பெற வேண்டுமானால் அனைத்து வேலையும் நீ தான் செஞ்சு வைக்கணும். ஒயரிங் அடிக்கணும், கேபிள் தோண்டணும், பள்ளம் தோண்டணும், கேபிள் வாங்கி வைக்கணும், மீட்டர் வாங்கி வைக்கணும். எல்லாம் வச்சிட்ட பிறகு கனெக்ஷன் கொடுப்பதற்கு 5 பேர் வருவான். மரத்தில் ஏறு மின் இணைப்பு கொடுப்பதற்கு நாங்க 5 பேருக்கு வந்துடும் ஐயா, 5000 கொடுங்க ஐயா. என்னடா 5 பேருக்கு 5000? மின் இணைப்பு கொடுப்பதற்கு 5000. மரத்தில் ஏறி மின் இணைப்பு கொடுப்பதற்கு நம்ம வீட்டுக்கு 5000 லஞ்சம் கேட்கறான். நான் ஒவ்வொரு மீட்டிங்ல அதை பேசிட்டேன். பீஸ் போட வந்தா 300 ரூபா கொடு, 2 பேர் வந்திருக்கு, 4 பேர் வந்திருக்கான். இந்த தூக்கிட்டு போறீங்க, தோல்ல சுடுகாட்டு வைக்க போறீங்க. 4 பேர் வந்திருக்கிறியா, 3 பேர் வந்திருக்கிறியா, 6 பேர் வந்திருக்கிறியா. ஒரு தொழிற்சாலைக்கு மின் இணைப்பு வேண்டும் என்றால் போய் அப்ளை பண்ணுவோன்னு, சார் நீங்க சொந்த செலவுல டிரான்ஸ்ஃபார்ம் போடணும். பாவிகளா, சொந்த செலவு டிரான்ஸ்ஃபார்மா? ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வந்தால் சொந்த செலவிலே டிரான்ஸ்ஃபார்ம் மின் மாற்றி அமைக்க வேண்டும், சொந்த செலவுல. அதுக்கப்புறம் கேபிள் படம் புதைக்க வேண்டும், அதுவும் உன் தலையில. அனைத்தும் தலையில வச்சுட்டு என்னடா சார்ஜ்னா கமர்ஷியலுக்கு வந்து 4.72ங்க, 3.72ங்க. இப்படி வாயில வராத இதெல்லாம் போயிட்டு ஏதாவது ஃபால்ட்டுன்னு சொன்னா, சார் நாங்கள் சாயந்தரம் அட்டன் பண்றோம், 4 மணிக்கு வரோம் சார், நீங்க ரெடியா இருங்கம்மா. வந்து மேலே ஏறி பார்த்துட்டு, சார் பீஸ் போடு, ஒயர் அடிச்சு போடுறேன் அப்படின்ட்டு நாங்கள் 4 பேர் வந்துருக்கோம் சார், 800 ரூபா கொடுங்க சார். நீ அரசாங்கம் சம்பளம் வாங்கல, வாங்குறியா இல்லையா? உண்மை சொல். அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குகிறாய், அங்குள்ள எஸ்சி, இஇ, ஏஇ அனைத்து சம்பளம் வாங்குறாங்க. இருந்தாலும் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. வழிப்பறி, இது பேர் வழிப்பறி. ஷார்ட் டேர்ம் கிரைம். மின் இழப்பு ஏற்படுது, நம்ம தள்ள வைக்கிறான். கட்டணம், அபராத கட்டணம், உயர் மின் இடத்துல ஏற்பட, கோபுரங்கள் ஏற்படுவதுடைய மின் இதை நம்ம தள்ள கட்டுறோம். இதோட கொடுமை என்னன்னா, சென்ற இதுல சொன்ன ஏனத்துல ரீஜன்ஸ் டைல்ஸ் ஒருத்தருக்கான், 8 கோடி ரூபாய் பேக் வச்சிருக்கான். அந்த வட்டியும் நம்ம தள்ள கட்டுறோம். அவன் கட்ட வேண்டியது யார் கட்டுறீங்க? நம்ம தள்ள வட்டி. எவ்வளவு பேரு கோடிக்கணக்கு லட்சக்கணக்கில் பேக் வச்சிருக்கான். அவங்க எல்லாம் போகவே மாட்டான். நான் அதையும் கேட்ட மீட்டிங்ல, ஏன் சார் அங்க போலன்னு. நான் போயிட்டான், ஊரை விட்டு ஓடிடுவான். சீல் எங்களுக்கு விற்கிறதுல சீல் 10,000 ரூபாய் கட்டனா உடனே பீஸை புடுங்குறீங்க. ஏன் அதுக்கு செய்யல? 8 கோடி வச்சிருக்காங்க, ஏன் செய்யலன்னு கேட்டதுக்கு சொல்லுகிறார்கள் உயர் அதிகாரிகள். கனியமதன் சொல்லுகிறார், எஸ்சி நான் நடவடிக்கை எடுத்தால் அவர் ஊரை விட்டு ஓடி விடுவா, இந்த 8 கோடி போயிடும். 8 கோடி போறவரை ஏன்டா விட்டு வச்சிருந்த? எம்எல்ஏக்கள் பிரஷர், சட்டமன்ற உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுத்தார்கள், நிறுத்தி வைத்தோம். எனக்கு செய்ய 10,000 கட்ட முடியல என்னால. வட்டி, அபராத வட்டி, கூட்டு வட்டி, இதோட இன்னொரு கொடுமை இருக்குது. இங்க பர்ச்சேஸ் பண்ணாங்களே மின் கொள்முதல், அந்த மின் கொள்முதல் ஏற்படக்கூடிய ஏற்ற இழப்பு தாழ்வுகளையும் நம்ம தள்ள கட்டுறாங்க. இதை விட பெரிய கொடுமை எதுவுமே இல்லைங்க. வாழ்வதற்கு தகுதியற்ற மாநிலமா மாறிட்டு வருது புதுச்சேரி. இதை தட்டி கேட்பதால் வருகின்ற திங்கட்கிழமை காலையில் 10 மணி அளவில் தலைமை மின் அலுவலகம் எதிரே நமது கள போராளி புதிய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நேரு குப்புசாமி தலைமையில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். அது கூட எதற்காக? இந்த மக்கள் மீது திணிக்கப்படக்கூடிய மின் கட்டணத்தை எதிர்த்து. என்று இந்த நிலை மாறும். இந்த நிலை மாறினால் மக்கள் மாற வேண்டும். வீதியில் இறங்கி போராட. ஏன் போராட மாற்ற? உன் மீது திணிக்கப்படுவதில்லை, ஒவ்வொரு கட்டணமும் திணிக்கப்படுகிறது. உன் மீது திணிக்கப்படும் ஒவ்வொரு கட்டணத்தையும் ஒவ்வொரு கருத்துக்களையும் ஏற்பதற்கு உனக்கு உரிமை உண்டு. நீ போராடு. போராட மாற்ற அவருடைய விளைவுதான் என்று நாம் கஷ்டப்படுகிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.